வணக்கம், வெல்கம் டு ஆதி டெய்லர். நான் உங்கள் ஆதி. இந்த சேனலில் நம்ம டெய்லரிங் சம்மந்தமான பதிவுகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது, சுடிதார் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது, அதை எப்படி கால்குலேஷன் பண்ணி நம்ம கட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம தெளிவான வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம். இது என்னுடைய ஃபஸ்ட் வீடியோ. இதில் நான் இப்போ மிஷினில் எப்படி நூல் கோர்க்குறது, பவர் மிஷினில் எப்படி நூல் கோர்க்குறதுங்கிறத முதல்ல நான் சொல்லித்தர போகிறேன். டெய்லரிங்க்கு தேவையானது நமக்கு முதல்ல டேப், அப்புறம் கரெக்டான சிசர், ஸ்கேல், அப்புறம் நமக்கு மார்க் பண்ணுறதுக்கு மார்க்கர். இது நாலுமே முதல்ல மெயினாக தேவை. இது கரெக்டாக வச்சுட்டு தான் நம்ம டெய்லரிங் பண்ணணும். அப்புறம் பெரிய ஊசி எப்பயுமே நம்ம கை பக்கத்தில் இருக்கணும். அதை ஒரு துணியில் கட்டி நம்ம மிஷின்லேயே மாட்டி விட்டுக்கோங்க. இப்போ இது நம்ம தேவையான பொருள் பார்த்தாச்சு. இப்போ நமக்கு நூல் கோர்க்கிறதுக்கு முதல்ல நம்ம இந்த மிஷின் நம்ம இப்போ ரீசெண்டாக தான் வாங்கினேன். முதல்ல சாதாரண மோட்டார் மிஷின் தான் வச்சுருந்தேன். இந்த மிஷின் வாங்கினதுக்கு காரணம் என்னென்னா, தையல் இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். பார்க்க அந்த தையல் நல்லா இன்னும் கொஞ்சம் அழுத்தி நல்லா ஃபினிஷிங் நம்ம ஃபினிஷிங் ஒர்க்கு நல்லா பெர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் நான் இப்போ இந்த மிஷின் ரீசெண்டாக தான் வாங்கினேன். இந்த மிஷின் வந்ததுலேருந்து எனக்கு கொஞ்சம் டெய்லரிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. வேலை கொஞ்சம் குயிக்காக முடியுது. துணிகளும் நம்ம தைச்சி கொடுக்கும்போது நல்லா பெர்ஃபெக்டாக அமையுது எனக்கு. அதனால தான் நான் இது எப்படி முதல்ல இது நூல் கோர்க்குற கொஞ்சம் ஸ்டெப்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால தான் முதல் வீடியோவே நம்ம நூல் கோர்க்குறது எப்படி அப்படிங்கிறத பற்றி போட்டுடலாம் அப்படின்னு பார்த்தேன். அதுக்கு இதில் லைட்லாம் நமக்கு அதிலே கொடுத்துருப்பாங்க. நம்ம நூல் கோர்க்கும் போது சிரமப்படாமல் இருக்கிறதுக்கேவும் நூல் எடுத்தாச்சு. இப்போ பாபின் இருக்குது. இது பாபின் கேஸு. பாபினில் நூல் மாட்டுறதுக்கு அதிலே அவங்க ஒரு இது பார்ட் கொடுத்துருக்காங்க, நூல் எப்படி சுற்றுறது அப்படிங்கிறதுக்கு. அதுக்கு பாபினில் நம்ம நூலை ஒரு 2 சுற்று சுற்றிட்டு அந்த லாக் இருக்குல்ல, அந்த லாக்கில் நம்ம இதை மாட்டணும். அதை லைட்டாக அதை வச்சு ப்ரெஸ் பண்ணால் அமைங்கிரும். அதுக்கப்புறம் ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டா அந்த இது பாபின் நகராமல் நின்றுக்கிடும். அது நின்னதுக்கப்புறம் நம்ம நூலை சுற்ற ஆரம்பிக்கணும். நூலை நம்ம சுற்றும்போது நண்டுக்கால் அந்த பல்லில் இது உரசாமல் இருக்கிற மாதிரிக்கு நம்ம எப்பயுமே தொடத்தட்டியை வச்சு அதை நம்ம தூக்கிடும். அந்த நண்டுக்கால் கீழே உரசிட்டே இருந்துச்சுன்னா அது சீக்கிரம் நமக்கு தேய்மானம் ஆயிரும். அதனால் நம்ம நண்டுக்காலை எப்பயுமேவும் நம்ம நூல் சுற்றும்போது நம்மளுடைய தொடத்தட்டியை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நம்ம அதை தூக்கிக்கணும். அப்போ தான் நமக்கு தையல் நூல் நல்லா சுற்றிக்கிடும். நமக்கு தையல் போடும்போது சீக்கிரம் அந்த நண்டுக்கால் தேய்மானம் ஆகாமல் இருக்கும். நூலை கரெக்டாக அதை சுற்றி முடிக்கவே அதுவே அந்த லாக் ரிலீஸ் பண்ணிடும். இப்போ நம்ம நூல் எடுத்துட்டு அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ அதை நம்ம பாபின் கேஸில் வச்சு மாட்டிக்கலாம். மாட்டிட்டு கரெக்டாக அதில் நம்ம ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு பாபின் கேஸில் எப்படி மாட்டுறதுன்னு. நான் சொல்கிறேன். அந்த பாபின் கேஸ் சென்டரில் வச்சு அதில் ஒரு கம்பி மாதிரி கொடுப்பாங்க, அதுக்கு உள்ளே கொடுத்து நம்ம இழுத்தோம்னா அது செட் ஆகிக்கிடும். அது நமக்கு இழுக்கும்போது லூஸாக வரணும். அப்போ தான் நமக்கு தையல் கரெக்டான முறையில் விழுகும். இல்லாட்டி டைட்டாக இருந்துச்சுன்னா தையல் ஒரு மாதிரி இழுத்து பிடிச்ச மாதிரிக்கு இருக்கும். அதனால் அது லூஸாக இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முதல்ல இப்போ நமக்கு தையல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு பார்க்கலாம். தையல் அட்ஜஸ்ட்மெண்ட் 5 பாயிண்ட் வரைக்கும் இருக்குது. அதை நம்ம தேவையான அளவுக்கு நம்ம செட் பண்ணிக்கலாம். 2.5 வச்சிங்கன்னா தையல் கொஞ்சம் பொடி தையலாக விழுகும். துணியை நமக்கு தைச்சி கொடுக்கும்போது அது தையல் சீக்கிரம் பிரியாமல் நல்லா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இது நம்ம லைனிங் இதெல்லாம் ஜாயின் பண்ணும்போது 5 பாயிண்டில் வச்சுக்கலாம். இது டஞ்சன் நம்ம டைட் தையல் போடுறதுக்காண்டி இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது பாயிண்ட்டு. இது அதாவது ஸ்பீடை குறைக்கிறது. ஸ்பீடு 40, ஃபுல் ஸ்பீட் 40 இருக்கும். அதை நம்ம குறைச்சிக்கலாம். அதுக்கு நம்ம குறைக்கிறனாலும் குறைச்சிக்கலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் தைக்கிறவங்க ஃபுல் ஸ்பீடில் தைக்க மாட்டாங்க, கொஞ்சம் பயமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பழகிறதுக்காண்டி நம்ம பாயிண்ட்டு கம்மியாக வச்சுக்கலாம். இப்போ பாயிண்ட் கம்மியாக வச்சு
தைச்சிட்டு கொஞ்சம் கை ரெகுலராக ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபுல் பாயிண்ட் வச்சுக்கலாம். நம்ம எவ்வளோ பாயிண்ட் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரிக்கு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்மளுடைய ஸ்டிச்சிங்கை பொறுத்து நம்ம ரெடி பண்ணிக்கிற வேண்டியது தான். இப்போ பாபின் மாட்டியாச்சு. பாபின் கேஸில் நம்ம இப்போ பாபின் கேஸை அப்படியே அடியில் நம்ம எப்பயும் போல் எல்லா மிஷின்லையும் மாட்டுற மாதிரிக்கு தான். அதை நம்ம லைட்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணால் லாக் ஆகிக்கிறோம். இதுக்கு தான் மேலே ஒரு அந்த இது எப்பயும் போல் அந்த ஓப்பன் இருக்கும், அதை எடுத்து நம்ம மாட்டிட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ நூல் கோர்க்கிறதுக்கு வந்து அங்கே 2 கம்பி மணிக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் நூலை வச்சுட்டு அதிலேருந்து நம்ம நூலை இருக்கணும். இதே நம்ம எக்ஸ்ட்ரா நூல் ஒன்று தைச்சிட்டு இருக்கும்போது தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கு அங்கேருந்து நம்ம இன்னொரு பக்கம் நூல் போடுற மாதிரிக்கு கொடுத்துறதுக்கு அது கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த நூலை கோர்க்கிறதுக்கு 3 ஓட்டை இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஓட்டையில் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நூலை எடுத்தனி அதில் தான் நம்ம முதல்ல விடணும். அதில் அந்த பக்கம் கூடி எடுத்து, அதாவது உள்பக்கமாக கொடுத்து வெளிப்பக்கமாக எடுக்கிற மாதிரிக்கு நமக்கு இருக்கும். அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 ஓட்டை இங்கனுக்குள்ளே இருக்கும். அதை ஒரு கம்பி மணிக்கு இருக்கிறதுல அதில் மேலே கொடுத்து கீழே உள்பக்கமாக வெளியில் இழுக்கணும். கீழே நம்ம இப்போ வெளிப்பக்கமாக இழுத்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம டென்ஷனில் கோர்க்கணும். இதுதான் மெயின். இது நம்ம கோர்க்கும்போது மேலே பார்த்துக்கோங்க, இந்த இங்கே ரெண்டு இதில் கொடுத்துருக்கோம், இங்கே 2 இதில் கொடுத்துருக்கோம். கீழே டென்ஷனில் நம்ம கொடுக்கும்போது கரெக்டாக அந்த கேப்பில் அதை உள்ளே கொடுத்து அங்கே ஒரு கம்பி மணிக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு வலி கூடி வெளியில் நம்ம எடுக்கணும். வெளியில் எடுத்ததுக்கப்புறம் நம்ம லூஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் நூலை எடுத்துட்டு நல்லா கொஞ்சம் லூஸ் விட்டுட்டு கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் இழுத்து பார்த்து அந்த இதை இழுத்து பார்த்துட்டு நல்லா டைட்டாக நிற்கணும். அந்த டென்ஷனில் வந்து நமக்கு நூல் வந்து டைட்டாக நிற்கணும். அது மணிக்கு பார்த்துக்கோங்க. டென்ஷனில் டைட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே ஒரு டாஸ் சேஃபில் ஒரு கம்பி கொடுத்துருப்பாங்க. அது வழியாக கொடுத்துட்டு மேலே நம்ம எப்பயும் போல் நம்ம மேலே கொடுத்து அந்த ஓட்டை வழியாக கொடுத்து நம்ம அப்படியே கீழே எடுத்துடுறோம். கீழே 2 கொக்கி மணிக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது நூல் நம்ம தைக்கும் போது விலகாமல் இருக்கிறதுக்கு. அதனால் அதுக்குள்ளே 2யுமே ஒன்றா கொடுத்து அப்படி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் கீழே ஒரு கம்பி இங்கனக்குள்ளே நமக்கு லைட் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம தையல் தைக்கும்போது நமக்கு லைட் போட்டு தான் தைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த லைட்டை யூஸ் பண்ணியே நம்ம இது பண்ணிக்கலாம். நமக்கு பாயிண்ட்டு இதுலேயும் பாயிண்ட் இருக்குது. அதாவது டார்க்காக வேணுமா லைட்டாக வேணுமான்னு பார்த்து கொடுத்துக்கலாம். அப்புறம் கீழே இருக்கிற ஒரு கம்பியில் உள்ள நூலை லைட்டாக கொடுத்து நம்ம அங்கனுக்குள்ளே நூல் விலகாமல் இருக்கிறக்காண்டி கொடுத்துட்டு ஊசிக்கு மேலே ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டையில் முதல்ல நம்ம விட்டுக்கணும். அந்த ஓட்டையில் விட்டதுக்கப்புறம் நம்ம ஊசியில் கொடுத்துக்கணும். ஊசியில் எப்பயும் போல் நம்ம நூல் கோர்க்கிறதா அந்த பெரிய மிஷினுக்கு நம்ம என்ன ஊசி மாட்டியிருந்தோமோ அதே ஊசி தான் இருக்கும். ஊசி நூலை கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இந்த ஒரு கம்பி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கம்பி வந்து நமக்கு சேஃப்டிக்காண்டி கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம தையல் தைக்கும்போது நம்ம கையில் வந்து ஊசி அடிச்சிடாமல் இருக்கிறதுக்காண்டி இது சேஃப்டி. இதை வந்து யாரும் கலட்ட வேணாம். இது வந்து இருக்கிறது நமக்கு நல்லது. அப்போ தான் நம்ம தையல் தைக்கும்போது நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே நமக்கு தையல் வர்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இந்த மிஷின் சேஃப்டியாகவே இருக்கட்டும். இப்போ நூலை அடியில் கூடி எடுத்துக்கலாம். நம்ம கொடுத்தது வந்து வெளியில் இருந்துச்சு, அதை நம்ம அடியில் கூடி எடுத்துக்கலாம். இப்போ இங்கனுக்குள்ளே ஒரு பாயிண்ட், அதாவது நூலை நம்ம பெடலில் நம்ம குத்தி நிப்பாட்டுவோம்ல ஊசியை, அதுக்கு போல் தான் இங்கனுக்குள்ளேயே நமக்கு அந்த ஒவ்வொரு தையலாக விழுகிறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு தையல் இறங்கும். அதை வச்சு நம்ம பாபின்லேருந்து நூலை வெளியில் எடுத்துக்கலாம். பாபின்லேருந்து நூலை எடுத்து 2 நூலையும் முதல்ல என்ன செய்யணும், எடுத்து விட்டுறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தையலை ஸ்டார்ட் பண்ணணும். பாபின்னு உள்ளே எப்பயும் இந்த இதை நம்ம ப்ரெஸ் பண்ணாலேயும் அடிநூல் வந்து மேலே வந்துடும். அந்த அடிநூலை நம்ம எடுத்து விட்டுட்டு தான் தைக்கணும். எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணும் போதெல்லாம் அந்த அடிநூல் வந்து நமக்கு 2மே ஒன்று போல் இருக்கணும். அதை செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ஆதி டெய்லரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.